ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தரங்காய் வத்தல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு ஒரு 5 கிலோ அளவு கொத்தரங்காய் எடுத்துருக்கேங்க. கொத்தரங்காயை நல்லா சுத்தம் பண்ணிட்ட பிறகு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. நம்ம கிட்ட முறுக்கு வத்தல், கஞ்சி வத்தல், வெங்காய கில்லு வத்தல், கொத்தரங்காய் வத்தல், மோர் மிளகாய், தாளிப்பு வடகம், மாங்காய் ஊறுகாயெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ கொத்தரங்காயை ஒரு 3 தடவை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துட்டாங்க. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கழுவுன கொத்தரங்காயை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பாருங்கள், இந்த அளவு தண்ணி வச்சா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா மஞ்சத்தூளை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த கொத்தரங்காய் வத்தல் வேகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தேவைப்படுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு ஒரு நடை இதுமாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்து இதுமாதிரி நல்லா குலுக்கி விடுங்க. அப்போ தான் எல்லா கொத்தரங்காயும் நல்லா வெந்திருக்கும். கொத்தரங்காயை சாப்பிட்டு பார்த்தா நமக்கு தெரியும் உப்பு இருக்கா இல்லையான்னு. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குங்க. உப்பு சேர்த்த பிறகு நல்லா குலுக்கி விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். மறுபடியும் 10 நிமிஷத்துக்கு ஒரு நடை இதுமாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதுமாதிரி அடிக்கடி குலுக்கி விடுங்க. அப்போ தான் எல்லா கொத்தரங்காயும் நல்லா வெந்திருக்குங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மறுபடியும் குலுக்கி விட்டுக்குங்க. 20 நிமிஷம் நம்ம வேக வச்சுருக்கோம். ஆனால் பாருங்கள், நம்ம சேர்த்து தண்ணி அப்படியே தான் இருக்குது. நல்லா குலுக்கி விட்ட பிறகு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாங்க. மொத்தமாக ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் நமக்கு தேவைப்படும் கொத்தரங்காய் வேகிறதுக்கு. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வெந்திருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கொத்தரங்காயை இதுமாரி கையால் நசுக்கி பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணுங்க. ரொம்ப கொல கொலன்னு ஆக்கிடக்கூடாது. தொடும்போதே நல்லா நசுங்கணும். நல்லா தொட்டு பார்க்கும்போது நல்லா நசுங்கணும். சாப்பிட்டிங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தரங்காய் நல்லா வெந்திருச்சுங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணிலாம் வடிகட்டிடலாம். வடிகட்டின பிறகு வெயிலில் ஒரு நாள் காய வச்சுக்கலாங்க. கொத்தரங்காய் வத்தலை 2 விதமாக செய்வாங்க. ஒன்று இப்படியே நார்மலாக வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுப்பாங்க. அப்படி இல்லைன்னா மோரில் ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சுப்பாங்க. இதை நான் மோரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காயட்டும் வெயிலில். பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி இருக்குது. காலையில் காய வச்சேன், சாயங்காலம் இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்குங்க. இப்போ இதை நான் மோரில் ஊற வச்சு நான் காய வைக்க போகிறேன். இன்றைக்கி நைட்டு நான் இதை மோரில் ஊற வைக்க போகிறேங்க. 1½ கப் அளவு தயிரை நல்லா விஸ்கால் நல்லா அடித்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து வச்சு தான் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் எல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ நான் 1½ கப் அளவு தயிர் சேர்த்து கலந்துக்கிறேங்க. தயிர் சேர்த்தனால கொஞ்சமாக மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த தயிருக்கு ஏற்ற உப்பு. அப்படி இல்லைன்னா ரொம்ப சப்புன்னு இருக்கும் உப்பு இல்லாத மாதிரி. அதனால் இந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு நல்லா இதுமாரி குலுக்கி விட்டுக்கோங்க. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறட்டும். பாருங்கள், இந்தமாரி நல்லா கையால் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த வத்தல் நான் நைட்டு ரெடி பண்ணுறேங்க. நைட்லேருந்து காலையில் வரைக்கும் ஊறினா போதும் மோரில். காலையில் நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. ஒரு 3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சிங்கன்னா கொத்தரங்காய் வத்தல் நமக்கு இப்படி கிடைக்கும். நல்லா ட்ரையாக காஞ்சிருக்கணும். கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாதுங்க. நல்லா ட்ரையாக காஞ்சிருக்கணும். அப்போ தான் 1 வருஷம் ஆனாலும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக காஞ்சிருக்கணும். இந்த வத்தல் நம்ம பழைய சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அப்படி இல்லைனா எண்ணெயில் பொரிச்சிட்டு நம்ம நார்மலாக காரக்குழம்பு வைப்போம் பாருங்கள், அந்த காரக்குழம்புல சேர்த்திங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் எண்ணெயில் பொரித்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல கிறிஸ்பியான கொத்தரங்காய் வத்தல் ரெடி ஆகிடுச்சிங்க. இது பழைய சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த கொத்தரங்காய் வத்தலை காரக்குழம்பு நம்ம ரெடி பண்ணிவிட்டு கொத்தரங்காய் வத்தலை 1 2மா உடச்சி போட்டு நம்ம குழம்புல கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட கொத்தரங்காய் வத்தல், மோர் மிளகாய், வடகம், வத்தல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.